ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்லாம் நாங்கள் பனானா பஜ்ஜி செஞ்சுருக்கோம். இங்கே வந்து சில் கிளைமேட்டாக இருக்குது திண்டிவனத்தில். இப்போது மழையும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில் கிளைமேட்டில் நம்ம ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா, அதை ஃபீல் பண்ண போகிறோம். நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ பஜ்ஜிக்காக நான் சீவிட்டுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா சக்தி, உங்களுக்கு தெரியும் இல்லையா பஜ்ஜி மாவு, அதுதான் நான் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு சக்தி பிராண்ட் ரொம்பவும் பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணுவேன். இப்போது தண்ணியால் நான் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கடையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைட் ஆஃப் பிஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி நம்மளுக்கு பிஞ்ச் ஆஃப் பஜ்ஜிக்கு வந்து அது கொஞ்சம் மேலே அதிகமாக ஹீட் வர்றதுக்காக, உப்பிட்டு வர்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் தான் நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணல. அதனால் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் சுடுற பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து இது நல்லாவும் இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதில் நம்ம வச்சுக்கலாம். கூட எங்கள் அம்மா கார சட்னி அரைச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.